என்ன பண்ணலாம் அப்படின்னா அழகு 6 பார்க்கலாம். வாய்வு நிலைமை. ஓகேவா? வாய்வு நிலைமை அப்படின்னா நம்ம உணவில்லாமல் கூட சில நாட்கள் இருந்துடலாம், நீர் இல்லாமல் இருந்துடலாம். ஆனால் நீர் இல்லாமல் கூட உயிர் வாழ்ந்துடலாம். ஆனால் காற்று இல்லாமல் ஒரு நிமிடம் கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, உயிர் வாழ முடியாது. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒவ்வொரு நொடி பொழுதும் பார்த்திங்கன்னா நம் நுரையீரல் முழுவதும் நிரம்பும் வகையில் காற்றை நாம் என்ன பண்ணுறோம், சுவாசிக்கிறோம். சில காற்று மூலக்கூறுகள் நமக்கு தேவைக்கு என்ன பண்ணிக்கிறோம், பயன்படுத்திக்கிறோம். ஓகேவா? நமக்கு தேவையற்ற சில மூலக்கூறுகளை வெளி சுவாசத்தின் மூலம் நம்மை சூழ்ந்துள்ள காற்றில் கலந்து விடுது இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறோம் இல்லையா? நம்ம ஆக்சிஜனை எடுத்து நம்ம சுவாசத்துக்கு பயன்படுத்திக்கிறோம். காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்து நம்ம வாயு நிலைமையில் இருக்கக்கூடிய காற்றை சுவாசிக்க பயன்படுத்திக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். மீதம் இருக்கக்கூடிய தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடை நம்ம சூழலுக்கு வெளிவிடுறோம். ஓகேவா? சரி, இது பருப்பொருட்களினுடைய எளிய நிலை தான் வாயு நிலைமை, காற்று. சரியா? வாயுக்களின் இயல்பினை பொறுத்து அதனுடைய வேதித்தன்மை அமைந்தாலும் அனைத்து வாயுக்களும் இயற்பியல் பண்புகளில் குறிப்பிட்ட அளவு ஒத்த பண்புகளை பெற்றிருக்கும். ஓகேவா? ஸோ எந்தெந்த வாயு, இப்போ ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன் எல்லா வாயுவும் வாயு நிலைமையில் தான் இருக்கும். அதனுடைய வேதித்தன்மையில் வேறுபடும். பட் ஆனால் பார்த்திங்கன்னா இயற்பியல் பண்புகளை, ஒரே மாதிரியான பண்புகளை அந்த வாயு மூலக்கூறுகள் எல்லாம் பெற்றிருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ வாயுவுக்கும் ஆவிக்கும் இடையே உள்ள வேறுபாடு பார்க்கலாம். ஸோ இது இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ். வாயு மற்றும் ஆவி ஆகியவற்றுக்கு இடையே உள்ள வேறுபாடு. ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டூடெண்ட்ஸ், அறை வெப்பநிலை அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர். ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் பார்த்திங்கன்னா இயல்பாகவே வாயு நிலைமையில் உள்ள ஒரு பொருள் வாயுனும், அறை வெப்பநிலை மற்றும் ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் திட மற்றும் திரவ நிலையில் இருக்கும் ஒரு பொருளின் வாயு நிலை வடிவத்தை ஆவினும் அழைக்கலாம். ஓகேவா? ரூம் டெம்பரேச்சர் ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் இயல்பாகவே வாயு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம வாயுன்னு சொல்லலாம். அதே ரூம் டெம்பரேச்சர் ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் திட மற்றும் திரவ நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளின் வாயு நிலை வடிவத்தை ஆவினும் அழைக்கலாம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுதான் வாயு மற்றும் ஆவிக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு. ஸோ புவி வளிமண்டலத்தில் பார்த்திங்கன்னா புவி வளிமண்டலம் காற்றால் சூழப்பட்டிருக்கு. இந்த காற்றினுடைய இயல்பில் சுமார் 78% நைட்ரஜனும், 21% ஆக்சிஜனும், 1% பிற வாயுக்களும் உள்ளடக்கியிருக்கு. காற்றில் பார்த்திங்கன்னா சுமார் 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன், 1% பிற வாயுக்களும் உள்ளடக்கியிருக்கு. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? நமக்கு நிறைய தனிமங்கள் தெரியும். அதில் 7 தனிமங்கள் மட்டும்தான் இயல்பாக வளிமண்டலத்தில் வாயு நிலைமையில் இருக்குது. என்னென்ன வாயுக்கள் வளிமண்டலத்தில் வாயு நிலைமையில் இருக்குதுன்னா ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், குளோரின். ஓகேவா? இந்த 7 வாயுக்கள் மட்டும்தான் வளிமண்டலத்தில் வாயு நிலைமையில் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இதை எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்லலாம்னா ஈரணு மூலக்கூறுகள்னு சொல்லலாம். சரி, ஈரணு மூலக்கூறுகள்னால் என்னது அப்படின்னா 2 அணுக்களை கொண்ட ஒரு மூலக்கூறு. ஸோ 2 அணுக்கள் சேர்ந்து ஒரு மூலக்கூறாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதெல்லாம் எப்படி காணப்படும்னா ஈரணு மூலக்கூறாக காணப்படும். ஓசோன் பாருங்கள், ஓசோன் ஆக்சிஜனை போன்று ஓசோனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்னென்னா O3 ஸ்டூடெண்ட்ஸ். ஓசோனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்னென்னா O3. இது ஓசோனை போன்று எப்படி இருக்குன்னா அறை வெப்பநிலையில் வாயு நிலையில் மட்டும்தான் காணப்படும். ஓசோன் ஆக்சிஜனை போல இதுவும் அறை வெப்பநிலையில் வாயு நிலையில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் காணப்படும். ஓகேவா? எஸ், இது ஓரணு மூலக்கூறு, இது மூவணு மூலக்கூறுன்னு சொல்லலாம். ஓசோன் ஆக்சிஜனை போன்று அறை வெப்பநிலையில் தான் காணப்படும். அறை வெப்பநிலையில் வாயு நிலைமையில் இருக்கும். ஓகே, ஸோ ஓசோனின் வாய்ப்பாடு O3. ஸோ இது மூவணு மூலக்கூறு. ஓகேவா? நம்ம 10th படிச்சிருக்கிறோம். O3ங்கிறது என்ன மூலக்கூறு? மூவணு மூலக்கூறு. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் 18வது தொகுதியை சார்ந்த மந்த வாயுக்கள்.
18ஆம் தொகுதியில் இருக்கக்கூடியதெல்லாம் மந்த வாயுக்கள். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான். ஓகேவா? ஸோ இந்த மந்த வாயுக்கள் எல்லாம் என்ன மூலக்கூறு அப்படின்னா ஓரணு மூலக்கூறு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரண வெப்ப அழுத்த நிலையில் வாயு நிலைமையில் காணப்படக்கூடியது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எதெல்லாம் ஓரணு மூலக்கூறு, ஈரணு மூலக்கூறு, மூவணு மூலக்கூறுக்கு எடுத்துக்காட்டு பார்த்துருக்கோம். ஓகே சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இதெல்லாம் பார்த்திங்கன்னா அறை வெப்பநிலையில் காணப்படும் வாயுக்கள் யாவை? ஓரணு ஈரணு மூலக்கூறுகளுக்கு மூவணு மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ இப்போ சொன்ன இந்த பேராவில் இருக்கிற கொஷின்ஸை எழுதிருங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வாயு விதிகள். பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், வாயு விதிகள் பார்க்கலாம். வேதியியலுடைய வளர்ச்சியில் வாயு விதிகள் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அழுத்தம், கனளவு போன்ற பண்புகளை வெப்பநிலை சார்புகளாக வச்சுக்கிட்டு வெப்பநிலை சார்புகளாக வைத்துக்கொண்டு உருவாக்கப்பட்டது தான் வாயு விதிகள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வாயு விதிகளின் அடிப்படையில் வாயுக்களின் இயற்பியல் பண்புகள் அமைகிறது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வாயு விதிகளை பற்றி விரிவாக நாம் கற்றுவதற்கு முன்னர் முக்கிய காரணியான அழுத்தத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நம்ம இதெல்லாம் 6th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கிறோம். விசையை பற்றி பார்க்கலாம். விசையினை அவ்விசை செலுத்தப்படும் பரப்பினால் வகுக்க கிடைப்பது அழுத்தம். விசையையும் அந்த விசை செலுத்தப்பட்ட பரப்பையும் வகுக்கும்போது கிடைக்கிறது அழுத்தம். ஓகேவா? ஸோ அழுத்தம் வரையறு அப்படின்னு கேட்பாங்க. அழுத்தம் வரையறுனா விசையினை அவ்விசை செலுத்தப்படும் பரப்பினால் வகுக்க கிடைப்பது அழுத்தம். ஓகேவா? பாயிண்ட் போட்டு எழுதிக்கோங்க. விசை இன்ட்டு விசை செலுத்தப்படும் பரப்பு ஈக்குவல் டு அழுத்தம். அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு என்னென்னா பாஸ்கல். அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு பாஸ்கல். இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா 1 சதுர மீட்டருக்கு 1 நியூட்டன் அப்படின்னு சொல்லலாம். 1 சதுர மீட்டருக்கு 1 நியூட்டன் அப்படிங்கிறது தான் அந்த விசையின் அலகு. இது நியூட்டன் மீட்டர் -2. 1 சதுர மீட்டருக்கு 1 நியூட்டன் அப்படிங்கிறது நியூட்டன் மீட்டர் -2ன்னு வரையறுக்கலாம். ஓகேவா? அழுத்தத்தை குறிப்பிட மேலும் சில அலகுகள் இருக்குது. அந்த அலகுகளை பாருங்கள். எஸ்ஐ அலகுகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஸ்ஐ அலகு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அழுத்தம் ஈக்குவல் டு விசையை பரப்பால் வகுக்கும்போது கிடைக்கிறது தான் அழுத்தம். விசையினுடைய அலகு நியூட்டன் அல்லது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2ன்னு சொல்லலாம். பரப்பளவை மீட்டர் ஸ்கொயரில் சொல்லலாம். ஸோ அழுத்தத்திற்கான வாய்ப்பாடு அழுத்தம் ஈக்குவல் டு விசை பை பரப்பளவு. அழுத்தத்தின் அலகு நியூட்டன் அல்லது கிலோகிராம் மீட்டர் -2ன்னு சொல்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ். பரப்பளவு கீழே பரப்பளவு மீட்டர் ஸ்கொயர்டு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா விசையின் அலகு நியூட்டன், பரப்பளவு மீட்டர் ஸ்கொயர்டு, நியூட்டன் மீட்டர் -2ன்னு மாறிடும். ஓகேவா? அழுத்தம் ஈக்குவல் டு விசை பை பரப்பளவு அலகு நியூட்டன் மீட்டர் -2ன்னு மாறிடும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, அழுத்தத்தின் அலகுகள் பாருங்கள். பாஸ்கலுடைய குறியீடு PA. ஒரு பாஸ்கல் அப்படிங்கிறது 1 நியூட்டன் மீட்டர் -2 இல்லையா? எஸ். அட்மாஸ்பியரிக் அழுத்தத்தை அட்மாஸ்பியரிக்கில் சொல்லலாம். அட்மாஸ்பியரிக் அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது எத்தனை பாஸ்கல்னா ஓகேவா பாருங்கள் 101325 பாஸ்கல். மில்லி மீட்டர் ஆஃப் மெர்க்குரி அப்படின்னா mmHgன்னு அர்த்தம். mmHg அப்படின்ற அலகில் குறித்தோம்னா அதை நம்ம மில்லி மீட்டர் பர் மெர்க்குரின்னு சொல்லலாம். 1 மில்லிமீட்டர் பர் மெர்க்குரி அப்படிங்கிறதுனுடைய 1 மில்லிமீட்டர் பர் மெர்க்குரிங்கிறது எத்தனை பாஸ்கல் அப்படின்னா 133.322 பாஸ்கல். ஒரு பார் அப்படிங்கிறது எத்தனை பாஸ்கல் அப்படின்னா 10⁵ பாஸ்கல். ஒரு டார் அப்படிங்கிறது எத்தனை பாஸ்கல் அப்படின்னா 133.322 பாஸ்கல். ஒரு டாரும் ஒரு mmHgயும் ஒரே
மதிப்பை பெற்றிருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க இது. சரி, நெக்ஸ்ட்டு பவுண்ட் பர் ஸ்கொயர் இன்ச். பவுண்ட் பர் ஸ்கொயர் இன்ச்சு நம்ம பிஎஸ்ஐன்னு சொல்லுவோம். ஒரு பிஎஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு 6894.76 பாஸ்கல். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா? அழுத்தம் என்றால் என்ன, அழுத்தத்திற்கான வாய்ப்பாடு, அழுத்தத்திற்கான வெவ்வேறு அலகுகள் மற்றும் பாஸ்கல் மதிப்புகளை எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வரைக்கும் எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். புரியுதுங்களா?